தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நேத்திக்கு மலேசியால பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல நடந்த 5 ஹைலைட்டான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். பிரபுதேவா போக்ரி பொங்கல் சாங்குக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பிரபுதேவா அங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது தளபதி இங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து எழுந்து அவரும் அந்த போக்ரி பொங்கல் ஸ்டெப்ப போட்டாரு. மமிதா பஜுவும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹெச்வினோத் இந்த படம் பத்தி என்ன சொன்னாருன்னா, ஒரு சிலர் ரீமேக் படம்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இது பாதி ரீமேக் பாதி மாத்தி எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அழிச்சிடுங்க, இது ஒரு தளபதி படம், டல் மொமெண்ட்ஸ் இல்லாத ஒரு என்கேஜ்மெண்டான என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. சோ இது ஒரு ரீமேக் படம் கிடையாதுங்கறத அவர் மென்ஷன் பண்றாரு. தளபதி எல்லா ஆடியோ லான்ச் போலயும் இந்த ஆடியோ லான்ச்லயும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லிருக்காரு. இது அவரோட கடைசி படத்தோட ஆடியோ லான்ச்ங்கிறதுனால தளபதி ஃபேன்ஸ்க்காக தளபதி கச்சேரி சாங்க பாடி அதுக்கு டான்ஸும் ஆடி இருந்தாரு. அண்ட் ஃபைனலா தளபதி ஸ்டேஜ்லயே ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இது அவரோட கடைசி படங்கிறத. ஆல்ரெடி நோட்டீஸ் விட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இப்ப அவர் ஸ்டேஜ்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இது என்னோட கடைசி படம் அப்படின்னு. சோ 1992ல தளபதி என்ட்ரி கொடுத்தாரு. 2026ல ஜனநாயகன் படம் மூலமா அவரோட சினிமா ஜெர்னி முடியுது. இந்த ஆடியோ லான்ச் பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே இந்த ஆடியோ லான்ச் ஜீ தமிழ்ல பிரீமியர் ஆக போகுது.